வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி கொண்டக்கடலை கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேக வச்ச ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, இது பெரிய சைஸு. இது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது உருளைக்கிழங்கையும் வேக வச்ச கொண்டக்கடலையும் நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, சால்ட், 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை கட்லெட் ஷேப்புக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். கட்லெட் ஷேப்புக்கு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்பீ கட்லெட்டை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பேன்லேயே வச்சுருக்கலாம். அடுப்பை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், சிக்பீ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஆல்ரெடி பாயில் பண்ணதுனால ரொம்ப வேக வைக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே 2 பக்கமும் திருப்பிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.